நான் ம். என்ன கேட்கறேன்னா, ஆனா இப்ப எங்க சைடுல இருந்து 5 பேர் வந்து உங்கள்ட்ட இவர் வந்து மரியாதை குறைவாவோ, ஃபேமிலி அபியூஸோ சாம்ராஜ்யத்த வந்து பேசுனாங்களான்னு தட்டி கேட்கறேன். தூக்கிட்டு இவர் 69 படத்துலயும் ரஜினிக்கு மேல போயிட்டாரு. இவர் நம்மள வந்து வளர விடக்கூடாது. அந்த ரஜினிங்கிற ஒரு யார் சாம்ராஜ்யத்த ப்ரோ முழுசா இங்க இருக்கணும். பாருங்களேன். அப்படிங்கிற நான் எண்ணத்துல கேட்கிற நீங்க கேள்விக்கு இந்த நீங்க மாதிரி ஆன்சர் பண்ண பேசுறீங்க. மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் வந்து ப்ரோ நம்ம அரசியல் பேசுறீங்களா இல்ல ப்ரோ? இல்ல அரசியலா வந்து பேசுறீங்க நம்மள ப்ரோ விட இப்போ? நம்ம உங்க பக்கத்து இஷ்டத்துக்கு நீங்க என்ன வீட்டுக்காரனாச்சும் வேணா நம்ம அண்ணன் பேசுறதுக்கு தம்பியா எதுக்குங்க சரி நாங்க யாரா மியூட்ல இருந்தாலும் சரி. இருக்கணும்? நம்மள விட உழைப்புல வந்து முன்னேறாங்களா? ஐயா, நம்மள இல்ல ஐயா இல்ல சிவசக்தி ப்ரோ. கோயம்பேடுல ரசிக மனநிலையிலிருந்து வெளியே கோயம்பேடுல வாங்க. அண்ணாவோட அவன் அதிகமா உழைச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் அமுத்துங்க. அவன் எப்படி இதுக்கு அவன் தான் நம்ம வந்து உங்களை நம்ம பேசவே விடுறது இல்ல. நீங்க உளறி கொட்டுறீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உளறி ஏதாவது வாங்கி கொட்டுறீங்க. வச்சுக்கணும்னா அங்க நான் போய் கார் அத்தனை பேர் ஸ்பேஸ் இல்ல போட்டுருக்காங்கல்ல, ஜிப்சி அங்க போய் ஜிப்சி ஒரு பேசிட்டு இருங்க. நிமிஷம் ப்ரோ, ஒரு கார் வாங்கி நிமிஷம். வச்சிருக்கான். நாம கார் வச்சிருக்கோம். அவனடா 2 கார் வச்சிருக்கான். அவன் நம்ம விடக்கூடாது, வளர ரெண்டு விடக்கூடாது. பொண்டாட்டி வச்சிருந்தாங்க இல்ல இல்ல தப்பு. ப்ரோ. ரெண்டு கார் என்னோட வச்சிருந்ததெல்லாம் தப்பு இல்ல இல்ல. ப்ரோ ஒரு கார் நிமிஷம். வாங்குறது தப்பு இல்ல. அதுக்கு ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம வச்சிருந்தாலும் தப்பு. அதை தான் நாங்க சொல்ல வரோம். புரிஞ்சுச்சா? ப்ரோ இல்ல நீங்க ஐயா, இல்ல ஜிப்சி ப்ரோ ஒரு நிமிஷம். நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து இன்னும் பதிலே உங்களோட இல்ல சொல்லல. எனக்கு ஐடி விங் பண்ணாத அவர் ஐடி கேட்ட விங் என்ன கேள்விக்கு தான் நான் பண்ணுதுன்னு கேட்டேன். கேட்டேன். வந்து குடிச்சிட்டு இவரு நீங்க ஐடி விங்னு போட்டிருக்கீங்களே, உங்களோட ரோல் என்னன்னு கேட்டேன். ஏகே ரோல்ஸ் அதுல இருந்து போலாம். எம்ஜிஆர் கிட்ட போய் அடி வாங்கினது, இல்ல அரசியலுக்கு வர சரி, வர ஓகே ஓகே, காமிக்கிறது. அருமையா சொன்னீங்க மக்களே. எப்பா அப்புறம் இங்க பாரு, அப்புறம் வந்து இங்க நீங்க பாரு, உன்னோட அறிவு திறனை பாரு. இது உன்னோட அறிவு திறன் என்னன்னா, உங்ககிட்ட கேட்ட கேள்வி கேள்வி கேட்ட டிவிக்கு சங்கீதம் ஐடி விங் என்ன பண்ணுதுன்னு ஆனால் கேட்டேன். நீ இப்ப என்ன பண்ற எப்பா சொல்லு. எப்பா இல்ல பூரா ஜிப்சி வாட்ஸ்அப் ஜிப்சி ஃபார்வேர்டர் சொல்லின்னு இருக்காதப்பா. இங்க உங்ககிட்ட என்ன வாட்ஸ்அப் கேள்வி ஃபார்வேர்டு. ஆனா கேட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து ஆடியன்ஸ்ல வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. எப்படி நீ எங்க அப்பா என்ன மீது பேசினாலுமே உன் மைக்கு தோராயமா தான் கேக்குது. அதனால உன் புலம்பலைங்களை முழுசாவுமே கேட்க முடியல. யோ விட்டு விட்டு கேக்குதியா அது யோ? முதல் ஒண்ணு. சரியா? உங்க அப்படிதான் மைக்ல bro ஏதோ வராங்க. ப்ராப்ளம் தலைவரே. நான் மைக்க முதல்ல சரி பண்ணுங்க. உங்க மைக்ல முதல்ல சரி சிவசக்தி பண்ணிட்டு எதிர்த்து பேசுறாங்களாம் கேள்வி சொல்லுங்க. கேட்டேன்னா பேசாம உடனே வந்துட்டு வந்து விஜயகாந்த் ட்விட்டர் ஆயிட்டு ரசிகர்கிட்ட உடனே செருப்படி மைக்கு வாங்குறத தெரியல பத்தி அது நீங்க என்ன ஐயா, ஃபீல் நம்ம பண்றீங்க? எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கல. ஐயோ யாருக்குமே கேட்கலங்க. உன்னோட ஐடி விங் இல்லங்க யாருக்குமே கேட்கல. ஒருத்தருக்கு 2 பேருக்கு கேட்கலன்னா பரவாயில்ல. எங்க இதுல ஏதாவது ப்ராப்ளம்னு உன் சொல்லலாம். ஐடி விங்க நீங்க பேசுறது யாருக்குமே தங்கள் தெரியாது. தங்கள் வேலை என்ன அப்படின்னு தான் கேட்டோம். அதுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆகி 2 3 கார்ல வரீங்க. உங்களோட வேலை என்ன, நீங்க ஐடி விங்ல என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். நீங்க அதுக்கு இன்னும் சொல்லவே இல்ல. ஐடி விங் நீளமா ஏதாவது முழந்து தெரியுங்களா ப்ரோ? ஐடி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு சுத்தமா நாலேஜ் இல்ல. நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். நாலேஜ் இல்லாதனால தான் இது மாதிரி வந்து நான் முட்டை எடுத்து அடிக்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, அது நான் சொல்லலைங்க. அது நான் யார் சொன்னாங்களோ நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்ட கேள்விக்கு பதில் என்ன தலைவரே? ஐயா, நான் கேட்கறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இதானா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நான் தெரியலன்றத சொல்லிட்டேன். எனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னேன். அவருக்கும் தெரியலன்றத வேற அவரு மாதிரி அவரு சொல்றாரு போல எவ்வளவு இருக்கு. நேரசா வந்து கேட்ட கேள்விக்கு பதில் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கேள்விக்கு வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பண்ணாம நானும் ஆரம்பத்துல இருந்து கபிலன் ஸ்பேஸ்ல பாத்துட்டேன். கிட்டத்தட்ட 1 இயரா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தராவது நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்க சைடு தப்பு இருக்குன்ற மாதிரி இது ஏன் ப்ரோ வரைக்கும் இன்க்ளூடிங் தப்புங்களை யூ நான் சொல்லலையே ஆல்சோ. ப்ரோ? சரிங்க ப்ரோ, தப்பு கூட பண்ணிருக்கலாம். ஐயா, அப்போதான் அவங்க ஐடி வந்து இல்லையா, நான் நான் வந்து தப்பு கூட பண்ணி கம்ப்ளைண்ட் இருக்கலாமா? ஐயா தப்பு கூட பண்ணி இருக்கலாம். இதுதான் ப்ரோ ஐயா நான் சொன்னேன். நீங்க நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க இது வரைக்கும் வந்து யாருமே அது மாதிரி வார்த்தைகளை கேட்கவே இல்ல, சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? ஆ, நான் என்ன சொன்னேங்க என்ன ப்ரோ? சொன்னீங்க? ஆமாங்க ப்ரோ, இது மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ரஜினி சாரை தான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து சரி ஓகே அரசியலுக்கு ஆ. போகணும், எம்ஜிஆர் நாங்க யூஸ் பண்ணி நாங்க பின்பற்று போனோம். யூஸ் பண்ணியா? பக்கத்துல எப்போ எப்போ ப்ரோ அரசியலுக்கு எப்போ யூஸ் பண்றீங்களா? எப்போ போனீங்க? எப்பையில இருந்து முடிவு பண்ணிருக்கீங்க ரஜினி அத? சாரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சாரை யூஸ் பண்றீங்களா? அதுதான் ஏன் ப்ரோ நீங்க ஓகே அதுதான் ஓகே, இல்ல 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 ஒவ்வொரு இல்லைங்க. படம் உங்க வரும்போது ஐயா இதுக்கு முன்னாடி வந்து ஐயா யூஸ் அப்படி பண்ணி இல்லையா? இல்ல, ரஜினி உங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அதனால கரெக்டா தெளிவா கேட்டுக்கிறேன். உண்மையாவே ஏன்னா கேட்கல நீங்க சிவசக்தி வேணா ப்ரோ. நீங்க பாருங்க, பேசுறது இங்க வந்து பாருங்க, விட்டு விட்டு படத்தை கேக்குது. படமா பாருங்க. ஐயா ஒண்ணு நீங்களும் அழுதுட்டு இருந்தீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேளுங்க, கோச்சுக்காதீங்க. ஒண்ணு இந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டட்னு மேல இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸ் முடியும் போது நீங்க ஒரு வாட்டி திருப்பி ப்ளே பண்ணி பாருங்க. அப்போ நீங்க பேசும்போது அது எவ்வளவு கட்டாயி வருதுன்னு பாருங்க. அப்போவாச்சும் நாங்க சொல்றதை நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? இதுக்கு மேல நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் மெதுவா மெதுவா பேசுனீங்கன்னா ஓரளவு, ஏன்னா உங்க ஸ்பீக்கர்ல கொஞ்சம் உங்க பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இல்லன்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. திரும்ப ஸ்பீக்கர் குடுக்க சொல்றேன் ஹோஸ்ட்ட. நீங்க போயிட்டு கூட திரும்ப வாங்க. கேக்குதுங்களா? ஒண்ணும் சூப்பர் நீங்க ஸ்டார்ஸ் இந்த இப்ப கேக்குதுங்களா? இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சொன்னா கூட கதறுதுன்றீங்க. ஒரு மாதிரி அப்படியே சர்க்காஸ்டிக்கா ஒன்று பண்றீங்க பாருங்க. காமெடி சென்ஸ்ல ஒன்று பண்றீங்க பாருங்க. அப்ப கீழே இருக்கிறவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகே எப்ப உன் மைக் ஒழுங்கா கேட்கலப்பா, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோன்னு சொல்றோம். இல்ல சாதாரணமா ப்ரோ. அவர்தான் சிவசக்தி ப்ரோ. சிவசக்தி ப்ரோ அவர்தான் சொல்றாருல ரெக்கார்ட் ஸ்பேஸ். உங்களுக்கு அடுத்த நீங்க பாட்டு நாளைக்கு தெரியுமா? கூட தாராளமா அந்த எடுத்து இடத்துல போட்டு கட் பண்ணுங்க. பார்க்கலாம். ஏன் நீங்க அடுத்த இதுக்கு தெரியாம நீங்க அப்படியே தள்ளாடிட்டு இருக்கிறீங்க?
பாயிண்ட் என்ன அதை சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு ஐயா இருக்கேன், எல்லாம் பாதியில கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க. ஏனுங்க நான் தான் ஏன் வந்தேன்னு கேட்டேன். ஐடி விங் என்ன பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க பேசுறது சொல்லுங்க சரியா ஐயான்னு கேட்டேன். கேட்கலன்றாங்க. வாய்ஸ் அப்புறம் மாறி ஒருத்தரை பாயிண்ட் நீங்களே பாயிண்ட் பேச வச்சு உடனே இதோ இது லெஃப்ட் பாயிண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆமால சரி நீங்களே இருங்க, நீங்களே பேசுங்க. ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். இவர் வந்து ஐடி விங்ல இருக்காரா? என்ன பண்ணுவீங்க? இவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பேசிட்டு 69 படத்துல இவர் ரஜினியை விட அதிகமாயிட்டாரா, அதனால ரஜினி வந்து ஆள் வச்சு டிகிரேட் பண்ணாரா. இதுதான் இவங்க ஐடி விங்கோட அறிவு லட்சணம். கொடுத்துருக்கீங்களா? யோ நீ பேசுறது வேற கட்டாய் கேக்குதியா, ஒரு ஃப்ளோல கூட கேட்க மாட்டேதியா, ஏன் இடம் பிடிக்கிற? உங்க அறிவு பாத்துட்டாங்க எல்லாரும். நீங்க வந்து என்ன உண்மையாவே 69 கேட்கலங்க. படத்துல இதுவாகலையா? போலாம் நீங்க பிளான் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் எத்தனை வந்து பேசின்னு இருக்கியா? நீங்க வந்து ஐடி விங்ல இருக்கன்னு சொல்லாதியா வெளியில. இல்ல சிவசக்தி ப்ரோ, உண்மையாவே கேட்கல. நீங்க விட்டு கேக்குது. ஒரு நிமிஷம் இருங்களேன், நிப்பாட்டிட்டு மைக்க ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டு நீங்க மட்டும் பேசுங்க. மைக் கொடுக்குறேன். உன்னை வச்சுட்டு இல்ல கீழே 35 ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்கு. உனக்கு ப்ரமோஷன் கொடுத்து உனக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கு வேலை இல்ல. கேட்கலாம் கேப்போ. சும்மா உட்காந்து ஆத்திக்கிட்டு சும்மா இவர் ஆல்ரெடியும் பேசிட்டாரு, இறங்கி விடுங்க. வச்சுக்கிட்டா எப்படி கேட்கும்? போட்டோவோட எடுத்து போடவா? கால் பண்ண போட்டோவோட எடுத்து எங்க ஓட்ட? சும்மா உட்காந்துக்கிட்டு டீ ஆத்திக்கிட்டு. இவர் தான் தாங்களுக்கு கால் பண்ணி மிரட்டினவரா? ஓ ஓகே. இல்ல ஸ்பேஸ் பக் இருக்கு போல இருக்கு கபிலன் ப்ரோ, பாத்துங்க. சரியா கேட்கல. இல்ல எனக்கு அந்த பிரச்சனை முதல்ல இருந்துங்க. ரிப்போர்ட் அடிச்சானுங்க, ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. அதான் அந்த ப்ராப்ளம் வருது. கொஞ்ச நேரம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. பட் எனக்கு அந்த ஐடி தவிர மத்த பேசுறது நல்லா தான் கேக்குது. இல்ல ஜிப்சி இப்ப நான் பேசுறது தெளிவா கேக்குதா? மத்தவங்க எல்லாமே கேக்குது, எனக்கு கரெக்டா தான் கேக்குது. அது எப்படி அவருக்கு மட்டும் வந்து இதாகுமா? போய் சொல்லிட்டு சரியா கேட்கல, சரி உங்க நெட்வொர்க் முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? நானு ஒரு மணி நேரமா உங்ககிட்ட ஒண்ணு என்ன கேட்க வந்தீங்களா கேட்கணும், ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு பேசணும். இல்ல தலைவரே, கேக்குற கேள்விக்கு ப்ராப்பர் ஆன்சர் அவர் பண்றாரான்னு ப்ரோ பாருங்க. கேக்குதுங்களா? அது ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார்ஸ் கேக்குது. சூப்பர் ஸ்டார்ஸ் தமிழ்நாட்டை உலகத்தை இல்ல சிவசக்தி ப்ரோ எப்படி வந்து ஜென்யூனா இப்ப பேசிட்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட. சரி, நீங்க முன்னாடி நடந்ததுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ரிவால்வர் சொல்லுப்பா. ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே கேக்குதுங்களா? கேக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. சிவசக்தி ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணாதீங்க. மைக் அப்படியே ஆஃப் பண்ணுங்க. ரிவால்வர் சொல்லுப்பா. ஹலோ ரிவால்வர் ரீட்டா சொல்லுங்க. ரிவால்வர் ப்ரோ பேசுங்க. சரி அடுத்து போங்க. லிசனர் போங்க. ஏகப்பட்ட பேர் பெண்டிங்ல இருக்காங்கப்பா, நான் கொடுக்கணும்ப்பா. அடுத்தது நீ சொல்லு தம்பி. சிவசக்தி யார்கிட்ட பேசணும் கரெக்டா தெளிவா சொல்லுங்க. யார்கிட்ட பேச போறீங்க? சூப்பர் ஸ்டார் கபிலன் அவர்கிட்ட பேசணுங்க. அதுக்கு முன்னாடி கவின் ஒரு பையன் இருக்கிறாப்ல. இருங்க, நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. சிவசக்தி ஒரு நிமிஷம் இருங்க. கவின் சொல்லு தம்பி. என்ன தம்பி மிரட்டு வந்திருக்கீங்களா? போயிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க சிவசக்தி. கபிலன் உங்ககிட்ட தான் சொல்லுவார் போல இருக்கு கபிலன். அடுத்து வினோத் வீரா. எல்லாம் மைக் வாங்குறாங்க, அப்புறம் லிசனருக்கு போயிடுறாங்க. என்னன்னு தெரியல. மத்தவங்களுக்கு எல்லாம் மைக் லிசனர்ல போக மாட்டேங்குது. அசோக் சார்ல இருந்து, ஜிப்சில இருந்து, ஒயிட் பேர்ல இருந்து, கிங்ஸ்ல இருந்து யாருக்கும் லிசனர்ல தள்ளி விட மாட்டேங்குது. இவங்களுக்கு மட்டும் தான் தள்ளி விடுது. என்னன்னு தெரியல. அடுத்தது யாராவது வராங்களா மேல? உங்களில் யார் அடுத்த கூமுட்டை அப்படின்னு ஒரு ஷோவே பண்ணலாம் போல இருக்கேன். இல்ல அவர் தான் சொன்னாரு, ஏன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு. அடுத்தடுத்து கொடுத்தா யாருமே பேச மாட்டேங்க. ஆமா, அத சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானுங்க. இல்ல ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, யார் பேசுறதும் கேட்க கூடாதுன்னு கண்டினியூஸா அப்படியே காதை மூடிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி அடுத்த கன்வர்சேஷன் போறது? கீழே இருக்கவங்களுக்கு ஏற்கனவே ஓவர்லாப்ல ஒண்ணுமே கேட்காது. பழனிக்குமார் கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது.
சொல்லுங்க பழனிக்குமார். கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் பேசுறது இல்லாம. ஆமா, சிவசக்தி ப்ரோ வந்து பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. ஆஹ் நான் இப்பதான் ப்ரோ 2 months தான் ஆகுது எக்ஸ் வலைதளத்துக்கு வந்து. அந்த அளவுக்கு வந்ததில்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் எல்லார் மேலேயும் யாரையுமே இங்க இவங்க தான் நல்லவங்க, இவங்க பண்றதுதான் கரெக்ட், இவங்க பண்றதுதான் தப்புன்ற மாதிரி எதுவுமே யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது. அதுல நான் ஒத்துக்கிறேன். நான் விஜய் ஃபேன்ஸ் தான். என்ன சொல்றது, அவதூறு பரப்பாம எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சில பேர் வந்து இன்னும் ரசிகர் மனப்பான்மையில இருந்து வெளியில வரல. நான் அதே போல ரஜினி சார் ஃபேன்ஸும் அப்படிதான், அஜித் சார் ஃபேன்ஸும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. அது வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து உண்மைங்க தான். அது வந்து எனக்கு கிளியரா தெரியுது. நம்ம போய் இதை வந்து யாரையும் தடுக்க முடியல, நான் தடுக்க முடியாது. அது அவங்கவுங்களோட ஒரு சுயன இதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தப்பு தான். அதை வந்து யாரு கண்டிக்கணும் அப்படின்னா, இப்ப நாங்க அரசியல் அது இதுன்னு வரும்போது கண்டிப்பா அந்த ஐடில இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப ஃபேன்ஸா இருக்கிறவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அரசியலுக்குள்ள வரும்போது அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அதுக்காக வந்து நம்ம பப்ளிக்கா வந்து ஆஹ் இது அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது வந்தா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்றது ஓகே. அது வந்து நீங்க நம்மளோட என்ன சொல்றது, அப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம வந்து குரூப்ல பேசிக்கலாமே ஒழிச்சு ரியாலிட்டியா பார்த்தா நடக்காது. அது வந்து சும்மா நம்ம நார்மலா இந்த வலைதளத்துல பேசிக்கலாம். அதையே அது வந்து என்ன சொல்றது, ஒரு இது மாதிரிலாம் நடக்குதுன்ற ஒரு இதுல ஷேர் பண்ண ஆரம்பிச்சது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து உங்களுக்கே தெரியும். நியூஸ் சேனலுக்கு யாரும் பே பண்ணிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து பாத்தீங்கன்னா அது வைரல் ஆகவும் அவங்களே நியூஸ்ல வந்து சும்மா நார்மல் விஷயத்தை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கணுன்றதுக்காகவும் பண்றாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க மாத்திக்கணும். அதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, ரொம்ப தப்பா பண்ணிட்டாங்க இப்ப பண்ணல அப்படின்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. ஃபுல்லா மாறுவாங்க நம்புறோம். அதுக்காக இப்போ வந்து சடனா போய் ஒருத்தவங்களை போய் எதுக்கெடுத்தாலும் அபியூஸ் பண்ற எதுவும் கிடையாது. என்ன ஆட்டுறாங்களோ அதை தான் அவங்களும் திரும்ப பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா இமீடியட்டா எல்லாரும் என்ன பண்றாங்க, விஜய் இப்போ வந்து அஜித் சாருக்கு ஏதாவது நல்லா நடக்குதுன்னா உடனே விஜய் வந்து கம்பேர் பண்றது, ரஜினி சாருக்கு ஏதாவது நடக்குதுன்னா விஜய் கம்பேர் பண்றது. இந்த மாதிரி வரும்போது தான் ட்ரிகர் ஆகி மற்றதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது என்னோட நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னோட இது பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 months முன்னாடி தான் நான் உள்ள வந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸ் வலைதளத்துக்குள்ள வந்தது கிடையாது. இது என்னோட கருத்து. அதுதான் வந்து ஆஹ் அது என்ன சொல்றது, நான் ஜஸ்ட் இதை பார்த்தேன். திடீர்னு கபிலன்றது அதெல்லாம் ஃபாலோ ஆயிட்டு நிறைய ஃபார்வர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது, போஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி. அதனால நான் எப்பவும் இந்த ஒரு இது பார்க்கறதா வந்து இது வரைக்கும் நான் பேசினது இல்லை பிறகு இந்த வரைக்கும். ஜஸ்ட் நானும் பேசினவங்க ஒரு என்ன சொல்றது ப்ராப்பரா பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. நம்மளோட கருத்தை சொல்லலான்றது தான் நம்மளோட ஒரு இது. கேட்டுச்சுங்களா ப்ரோ? கேட்டுச்சு எல்லாம் கேட்டுச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. இதுல வந்து எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா எல்லாருமே வந்து தப்பு பண்றாங்க ப்ரோ. நான் வந்து நான் விஜய் ரசிகர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்து எப்பயுமே யாரா இருந்தாலும் தலைவரை பார்த்தா வச்சிருக்கோம். அதுல எந்த மாற்றம் வெட்டு கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு வந்து என்ன சொல்றது, விஜய் மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்பயுமே தலைவர் மேல எப்பயுமே மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். அதுக்காக தலைவரை தப்பா பேசுறது வந்து எந்த காலத்திலயும் நம்ம அனுமதிக்க முடியாது. அதே போல இப்ப நீங்க விஜய் சாரை பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் அவங்க பேசும்போது எல்லாத்துக்கும் கோவம் வரும். அதனால அவங்க பண்றதுதான் டிகரை பண்றதுதான் விஷயம். வாண்டடா போய் யாரு ஆரம்பிக்கிறது விஜய் ரசிகன் தானே ப்ரோ? இல்ல அதை நம்ம இப்ப சொல்லி நம்ம இப்ப இல்ல இப்போ ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு அப்சர்வேஷன். இந்த நீங்க 2 monthsல தான் நீங்க ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால சொல்றேன். இப்போ வந்து அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி நெகட்டிவிட்டி பரப்புனாங்களா, இல்ல அன்னைக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி தலைவரது வந்து டீசர் வந்துச்சு இந்த ஜெயிலர். அது வந்து ரஜினி ஃபேன்ஸ் உடனே போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் அடிச்சாங்களா, இல்ல விஜய் ஃபேன்ஸ் தேவையில்லாம நெகட்டிவிட்டி பரப்புறதுனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சா? இந்த 2 மாசம்ன்றதுனால நான் கேக்குறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு, அதுக்காக இது 2 கேள்வி. கண்டிப்பா ப்ரோ, நான் பதில் சொல்றேன். ஜெயிலர் இதுக்கு நம்ம அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல. பட் அஜித் அதுக்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ போட்டதுமே ஸ்டேட்டஸ் போட்டது சில பேருக்கு இதெல்லாம் கனவு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ப்ரோ. அதுதான் அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் ட்ரிகர் பண்ணாங்க விஜய் ஃபேன்ஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா.
ஓஹோ, அப்போ அப்போ நேத்து நல்லா ஒரு அப்சர்வ் பண்றீங்க. நேத்து ஒரு விஜய் ஃபேன் வந்து ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு. எஸ்கேவை என்னமோ மார்க் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கும் எஸ்கே தான் காரணமா இல்லை எப்படி? நேற்று நேற்று நடந்த ஒரு ஸ்பேஸ் பற்றி கேட்குறேன். இது நேற்று நடந்த ஒரு ஸ்பேஸு. எஸ்கேவை பற்றி ஏதோ போட்டு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்னமோ ரஜினியும் அஜித் ஃபேன் தான் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ்னு. ஆக்சுவலாக அது கிடையாது. அவங்க கங்குவா வரும்போது சூர்யா ஃபேனையும் பண்ணாங்க. அவங்க யாரையும் பண்ணுறதுக்கு தயங்குறதே கிடையாது. இப்போ எங்கள் கேள்வி அதுதான். அந்த பக்கம் மகேஷ் பாபுல இருந்து இந்த பக்கம் எல்லா பக்கமுமே ஆப்பரண்ட் மாறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மட்டும் அபியூஸ் பண்ணுற குரூப் மட்டும் ஒரே குரூப்பாக இருக்கு. அங்கதான் எங்களுக்கு டவுட்டே வருது. டோலிவுட் இல்ல பாலிவுட் ஜிப்சி, வரைக்கும் போயாச்சு. இல்ல ஜிப்சி, சில பேருக்கு இது கனவுதான் சொன்ன போஸ்ட் மட்டும் தான் அவர் பார்த்திருக்காரு முதல்ல. அதுதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா பத்மபூஷனுக்கு முன்னாடி அவர் பிராக்டிஸ் white டைம்ல hair. ஆக்சிடென்ட் ஆனதுக்கெல்லாம் கூட இவனுங்க போட்டு கலாய்ச்சதெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அந்த பத்மபூஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும் பிரதர். அதுதான் நானும் சொல்றேன். அப்போ ஒன்று சொல்லுங்க, நடந்திருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பாவம் உங்க கண்ணில் படலை போல இருக்கு. இல்ல அதை இதுல வந்து இல்ல ஜிப்சி ஆ bro, சொல்லுங்க. இல்ல ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் பண்றதுனால தான் நம்ம எல்லாம் ரிட்டையர் பண்ணோம். கிடையவே கிடையாது. விஜய்னால தான் விஜய் அடிக்கிறதே. விஜய் வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் விஜய் பண்ணதுனால தான். அது ஏகே ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, தலைவர் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இது வந்து விஜய் ஃபேன்ஸ் பண்ணதுனால ஆமா அது விஜய் fans அது ஆமா அது பண்றாங்கலாம் காமனா கிடையவே நம்ம கிடையாது. பண்றது வந்து அவர் பண்ணதுனாலதான் விஜய் பண்ணதுக்கு தான் அவர் எதிர்வினைன்றது ஓகே. இப்ப இவரு 2 months சொன்னார் இல்லையா, அப்ப அவங்க ஃபேன் பேஸ் நம்ம கொஞ்சம் காட்டணும் இல்லையா. அவரே பாருங்க, இவங்க போட்ட அஜித் ஃபேன்ஸ் தான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு இல்ல போல. white belt அவங்க bro, போட்டது தான் அவர் இவர் பார்த்திருக்காரு. வந்து 2 months தான் ஆகுதுன்னொன்னே ஃபேன்ஸ்குள்ள மட்டும்தான் சண்டை. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி ஒரு அப்படியே சம்பந்தமா இன்ஸ்டா இல்லைன்னு போட்டு அடிச்சு நினைச்சுக்கிறாங்க. போயிட்டே ஆமா ஆமா. இருக்காங்க. சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு புரியலையே. இப்ப வந்துட்டு அவன் வந்துட்டு ராம்குமாருக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்கான் பதவி? அதெல்லாம் தெரிஞ்சுதானே கொடுத்துருக்கான். இதுதான் சொல்றது. விஜய்னால தான் விஜய் வந்து பேசுறது இங்க வந்துட்டு போட்டு அடிக்கிறதுக்கு காரணமே விஜய் ஐயோக்கியன்றத ராம்குமார் சொல்ல திருப்பி ஜெயில் திருப்பி பேர்ட். சொல்லிட்டு இருக்க காரணமே அதுதானே. இல்ல கிங்ஸ்லி ப்ரோ, நான் சொல்ல வேண்டிய கருத்தே அதுதான். பட் நீங்க சொன்னது ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபரு. ராம்குமார் சில ஐடிஸ்க்குலாம் வந்து இப்போ நார்மலைஸ் ஆனதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட ஓட்டு வேணும். அதனால வந்து எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணி பேசுற மாதிரி லிட்ரலி இந்த பீரியட் மட்டும்தான் பேசிட்டு இருக்காப்ல. அந்த ராம்குமார்ன்ற பையன் வந்து இந்த பீரியட், அதாவது கட்சி ஆரம்பிச்சு இந்த இடப்பட்ட காலத்துல, அதுக்கு முன்னாடிலாம் அவரோட ட்விட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். உடனே மாறி இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து தலைமை ராம்குமார்ன்றது இடத்துல வந்துட்டு இருந்து நான் தகவல் சொன்னது வந்து விஜயோட ஆக்ஷனுக்கு. நம்ம ராம்குமார் ஒரு அயோக்கியம், அவனை விட்டுருங்க. விஜய் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றதுக்குள்ளே வருவோமே. இங்க தலைவர் படம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு தலைவர் படத்துக்கு வந்தப்ப வந்துட்டு தப்பா ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தானுங்களோ அவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கோல்டு காயின் கொடுத்து இந்த ஃப்ராட் தானே. ஃப்ராட் விஜய் தானே அது எல்லாத்தையும் பண்ணான். அப்ப அந்த ஐயோக்கியன் அதனால தான் அந்த ஐயோக்கியன் நான் போட்டு அடிக்கிறது. சும்மா இங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு விஜய் போட்டு பழனி ப்ரோ, இங்க யாரும் பழனி ப்ரோ பதில் சொல்லுங்க. மைக்கில் ஆன் பண்ணி இன்னைக்கு யூடியூப் முதல் கொண்டு ரஜினி சாரையோ அஜித் சாரையோ நெகட்டிவ் அதிகமாக போகிற யூடியூப் சேனலில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார்கிட்ட போயிட்டு, சார்லாம் சொல்ல முடியாது, அவர்கிட்ட வாங்கின கோல்ட் காயின் வாங்கின குரூப் தான் பண்ணுறாங்க. இதை வாங்கின குரூப்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. நீங்கள் ஏன் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன்றீங்க? அது எப்படி புனிதன்றே சொல்லிட்டு இருக்கீங்களே. எங்கே ஆரம்பிச்சது இதை வந்து விஜயோட அப்பாவே சொல்லியிருக்காரு இல்லையா? தெரியலன்னு சொல்லுங்க. விஜயோட அப்பாவே சொல்லியிருக்காரு இல்லையா? அதை அவர் சொல்லி விஜயோட அப்பாவுக்கு நடந்த நிலைமையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது இங்க மாற போறது இல்ல, இதை விட இன்னும் ஒஸ்டா தான் போக போகுது. நீங்க பாருங்க ப்ரோ. பழனி ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? ஏன்னா நாங்க இங்க ஸ்பேஸ்ல பார்த்து உங்களை மாதிரி இப்ப நீங்க வந்த வரைக்கும் அபியூஸ் பண்ணல. ஏன்னா நீங்க ஃபுல்லா பேசி போனதான் தெரியும் உங்க ஐடியா எப்படின்னு. மத்தபடி கோல் காயினுக்கு இன்னும் கதட்டு இருங்க பைத்தியார கூதிங்களா. அதை பாத்தீங்களா, அவனுங்க மீட் பண்ணது பத்திரிகையாளர்களை மீட் பண்ணும் போது கிஃப்ட் பண்ண அந்த கோல்ட் காயின் இன்னும் கதட்டிருங்க பைத்தியார கூதிங்களா, புண்டாமானுங்களா. அவனே ஒரு அயோக்கியம். அந்த அயோக்கியம் பண்றதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இல்ல எத்தனை பேர் பத்திரிகையாளர் மீட் பண்ணி கோல்டு காயின் கொடுக்குறாங்க? லியோ டைம்ல எவன்டா நெகட்டிவ் பரப்பினது? ஆடா சொல்றா புண்டை. பிச்சை எடுத்ததை எவ்வளவு பெருமையா சொல்றான் ஒரு படத்தை நீங்க எல்லாம் ஆளுக்குண்டே வந்துட்டான். ஆம்பளையா இருந்தா விஜய் மேல கை வச்சு பாடுறா, அதுக்கப்புறம் பேசு. இல்ல இல்ல சரி, ஜென்யூனா ஸ்னைக்கர் விஜயகாந்த் பெரிய ஆளு மாதிரி இவரெல்லாம் ஒரு ஆளு.
சரி அப்படியே வண்டியில ஏறுறா. இப்ப இதெல்லாம் வந்து பழனி ப்ரோ வந்து காதுலயே கேட்காது. ஓடிட்டா இதெல்லாம் நம்ம திருப்பி அபியூஸ் பண்ணா அது மட்டும் தான் கேட்கும் அவருக்கு. ஸ்னைக்கரு இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவுபடுத்துறேன். ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வேற ஒன்றும் தேவையில்ல. அவனவனுக்கு தேவைன்னா போடுவான், தேவையில்லாடி போட மாட்டான். ஏன் விஜய் ஓ ஃபேன்ஸே சம்டைம் உனக்கு போட உனக்கு மாட்டானுங்க, தேவையில்லல்ல, சம்டைம் அஜித் ஃபேன்ஸ் உனக்கு போடுவானுங்க. தேவையில்லல்ல, நீ சொல்லு. அதெல்லாம் ஓட்டு அவனவன் உரிமை. ஓம் அவன் போடுவான் போட மாட்டான், உனக்கு தேவையில்ல வேலை. உன் வேலை எது இவன் உண்டே, இவனுக்கே பார்த்துட்டு ஓட்டு போய். இல்லப்பா. இல்ல இல்ல உனக்கு இவனுக்கே அவ்வளவு ஓட்டு தைரியம் இல்லாதவன் இருக்குல்ல, தான் பழகுது. இல்ல இல்ல உனக்கு தைரியம் இருக்குல்ல, நீங்க வந்து உங்க ஃபேன்ஸை வச்சு ஜெயிச்சுக்க முடியும்னு உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, நீ சொல்லு ஏன்டா பாப்போம். வப்பாட்டியலா, நீ ஏன் அடுத்தவன் ஃபேன் பேச புடிச்சிட்டு படத்தோட வைக்க பாக்குற? ஏப்பா நீ எல்லாம் நீ என்ன பேசுறியா பண்ற, இதெல்லாம்? நீ என்ன ஏய் பண்ணிட்டு வப்பாட்டி, இருந்த டேய் இவ்வளவு நாள், வெக்கமில்லையாடா இவ்வளவு உனக்கு? நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சரிடா, நீங்க தான் கோடி வெக்கமில்லையாடா கோடியா உனக்கு? அதான் நான் கொடுக்குறீங்கல்ல, உங்க கேக்குறேன். ஃபேன்ஸ் வச்சு வெக்கமில்லையா? வின் பண்ணுங்கடா. வெக்கம் இல்லையா? சொல். சரி ரைட்டு, நாங்க தான் அடுத்த ஃபேன் பேஸ புடிச்சுக்கிட்டோம். நீ தான் சொந்த ஃபேன்ஸ் பேஸ் வச்சிருக்கீல்ல, எங்க ஓட்டு வேணான்னு சொல்லிடுறேன். நீனு அஜித் ஃபேன்ஸ் ஓட்டும் ரஜினி ஃபேன் ஓட்டும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அவனவனுக்கு விருப்பம் இருந்தா போடுவான், விருப்பம் இல்லாடி போட மாட்டான். எனக்கு ஓட்டு போடு போட உனக்கு போட வேணாம்னு சொல்ல முடியாதுயா, முடியாது, புரியுதா? உனக்கு போட முடியாது. இல்ல இல்ல உனக்கு அந்த போட பயம் முடியாது. இருக்கட்டும். அவனவன் போட நினைச்சா இல்ல முடியாது. உனக்கு ஓட்டு போட போடுவான், முடியாது. நினைச்சா படத்துக்கு போக மாட்டான். ரிவ்யூ அப்படித்தான், நினைச்சா கொடுப்பான், எது கொடுக்க மாட்டான். இவ்வளவுதான். எது உன்னால ஒரு யோ ரிவ்யூ கொடுக்க இங்க பாரு, முடியாது, ஒரே ஒரு இவ்வளவுதான். நிமிஷம் நான் சொல்றதை புரியுதா? கேளு. ஸ்னைக்கர் ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளு. படத்துக்கு போறதுன்றது வேற, ஓட்டு போடுறதுன்றது வேற. படத்துக்கு போறது எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவன் படத்துக்குலாம் போலாம். அதெல்லாம் ஓ, கிடையாது. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் ஓட்டு அப்படித்தானே போடுறது போனாங்க அயோக்கியனுக்கு ஓட்டு ஜெயிலருக்கு. போட முடியாது. அதெல்லாம் கிடையாதுப்பா. ரெண்டும் எது ஒண்ணுதான்ப்பா. யோ ஜெயிலருக்கு படத்தை பத்தி அப்படித்தானே போனான். பேசுறமா இப்ப ஓட்டை பத்தி பேசுறமா? இது நீ இப்ப ஓட்டு பிச்சை வேணுமா ஓட்டு வேணாமா உனக்கு? பிச்சையில உங்க அம்மா புண்டையில கேளு. ஓட்டு பிச்சை எடுக்க வந்தியாடா? ஏ டேய், ஓட்டு பிச்சை உனக்கு வேணான்னு சொல்லிட்டேனா சொல்லுன்றேன். ஓட்டு நானு என்ன பிச்சை எல்லாம் சொல்றேன்? கேட்கல. உனக்கு தேவைன்னா போடு, தேவையில்லாடி போட வேணாம், இவ்வளவுதான். எவனோ ஏன் ஒன்னு பிச்சைக்காரா? பிச்சை கேட்கல. எது நீ போடா சொல்ல? டேய். இப்ப இப்ப விஜய் இப்ப இப்ப ஃபேன் அவன் என்ன இருக்காரு, தெரியுமா வா விஜய் பண்றான்? பிச்சை. அவன் வா என்ன தெரியுமா பிச்சை. பண்றான்? தட்டை எடுத்துன்னு இல்ல வீட்டாண்ட வந்துட்டான். அவன் வந்துட்டு உனக்கு தேவைன்னா எனக்கு ஒரு ரூபா போடு, இல்லன்னா எனக்கு ஒரு ரூபா போட. அப்படித்தான் சொல்லுவியா நீனு? ஏய் ஓரமா உட்காரு. வப்பாட்டிக்கு தெருவுல வந்து டேய் கேன்வாஸ் பண்ண இல்லையாடா? வரும்போது வெக்கம் இல்லையா? ஆ? மெக்கம் இல்லையா? சரி இல்லையாடா? டேய் வெக்கமா? உனக்கு ஓட்டு இருக்காடா? டேய், சரி, நீ முதல்ல இருக்கிறான் போல. தமிழ்நாட்டுல இருக்கியா வெளியூர்ல வெக்க இருக்கியா? புண்டை இல்லையாடா? நீ முதல்ல அவன் தமிழ்நாட்டுல அத இருக்கியா? உனக்கு ஓட்டு பொட்டையெல்லாம் இருக்கா? சி. சரி உனக்கு ஓட்டு இருக்கா? என்னாச்சு? ஏய் இருங்க, ஜலதோஷமா? நான் வந்து உம்ப போறியா? இல்ல இல்ல உனக்கு ஓட்டு இருக்கான்னு கேக்குறேன். நீ முதல்ல எங்க இருந்தா இருக்க? வந்து உம்ப போறியான்னு கே- கேக்குறேன். இல்லடா, நீ இல்ல அப்படிதான் உன் பண்ணியா? வாய்ஸ் வந்து கேரளா மாதிரி தெரியுது. கேரளால இருந்து இங்க எல்லாம் தான் வந்து ஓட்டு போட்டினா உள்ள போட்டுருவாங்க பாத்துக்க. இருக்கு அந்த பாய். கர்நாடகா நாங்க போறோம் தேவையா பாய். பையனா இருக்கும்போது நம்மளால முடியாதா? எது இருங்க பாய், அவனே கக்கூஸ் தண்ணி குச்சி கேர்ல இருக்கான். சரி வாங்க சரி பாதையில பேசுறாரு. ஒரே ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடு. ட்ரோலுக்கும் அபியூஸ்க்கும் வித்தியாசம் மட்டும் சொல்லு பாப்போம். இல்லடா, நீ உங்க அண்ணன் என்னடா என்னமோ எல்லா உயிருக்குன்றான். நீ என்னடா இப்படி அபியூஸ் பண்ணிட்டு இருக்க? கர்நாடகாக்காரன், தமிழ்காரன் அப்படி இப்படின்ற. அததான் என்னடா சொல்றேன். நீ? ஒரு ட்ரோல் கன்னடே பண்றதுக்கு மதிக்க திரும்ப மாட்டியா? ட்ரோல் பண்றதுக்கு உன்னால தெரியாது. இல்ல ஒரு ட்ரோல் பண்றத ட்ரிகர் ஆயிட்டு அபியூஸ் பண்ணுவ இப்படிதான். ஏன்டா உங்க அண்ணன் பேச்சதை அட்லீஸ்ட் கேளுங்கடா. பாவம்டா, உங்களை நம்பி தான் வராரு. ஏ வப்பாட்டிகளா, கத்தாம தொலைஞ்சு வேலையை பார்த்துட்டு போங்கடா. டே இவரெல்லாம் அரசியல் ஏன் நீ தான்டா இங்க வந்து கதறிக்கிட்டு இருக்கிற? கபில் டே, நீ ஆம்பளை இருந்தா தொட்டு பாடுறா, இவ்வளவுதான் நான் சொல்றேன். டேய், ஆம்பளை நீ ஆம்பளையா தொடல. இருந்தா இந்தியா போல டேய், கேரளா இல்லடா. நான் எர்ணாகுளமா? சொல்றா, நான் உன் கேரளா ஓட்டு இல்ல. இருக்கடா. இவ்வளவு நான் மூச்சு கேரளா பிடிச்சி இல்ல. பேசுறிய. எனக்கு ஓட்டு இருக்கா இல்லன்னு உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை கேட்கல நான் இப்போ. இல்ல இப்ப என்ன வேணும்? இப்ப உனக்கு என்ன வேணும்னா கேட்கிறேன். நீ ஆம்பளை ஏதாவது தொட்டு பாரு, இவ்வளவுதான் சொல்றேன். இங்க பாரு. எப்ப வரப்ப? சரி நீ ஆம்பளையா? அப்ப இங்க பாரு. கண்டிப்பா நீ ஓட்டு இல்லை. ஆம்பளையா? வா வா வந்து ஊண்டி பாரு.
சரி இங்க பாரு. இல்ல நீ ஆம்பளை தான் டேய், கேக்குற. எங்க டேய், இருக்க? டேய், இங்க இங்க இந்த எங்க block இருக்க ஏங்க போற? ஏங்க இவன் யாராவது கடைப்பாங்களான்னு வந்திருக்காங்க. இவன் யாராவது கேளுடா கடைப்பாங்களான்னு வந்திருக்காங்க பாருங்க அவனு. ஏய் கேளுடா. இல்லடா. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீ உண்மையா புரியுதா? இங்க ஒரு 500 பேர் இருக்கானுங்க. ஆனா இதுல நிறைய பேர் பிளாக் பண்ணிருக்கானுங்க. அந்த பொட்டைகளுக்கு சொல்றேன் அன்பிளாக் பண்ணுங்கடா. யாராவது வாங்கடா அவன் டிஎம்க்கு ப்ளீஸ்டா. அவன் ஏதோ மூட்ல இருக்கான்டா அவன். இல்ல இது கேரளா பீஸ் இல்ல. இது வந்து ஸ்லோன் பீஸ்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணிருக்காங்க. கரெக்டா? பிளாக் பண்ணிருக்காங்கடா. எனக்கு ஓட்டு இல்லடா இங்க. ப்ளீஸ்டா. பிளாக் ஆயிட்டா சிலோனா நீ? இதுவாது பரவாயில்ல. ஸ்டேட் கண்ட்ரில இருந்து அதர் கண்ட்ரில இருந்து பேசிட்டு இருக்கியா நீ? அண்ணாக்க செல்ல குட்டி சொல்டா. ஆனா இருக்கிறத ஃபுல்லா ட்ரிகர் ஆக்கி விடுறது ஜிப்சி தான். அவன் பாரு நைட்டு ராப்பிச்சக்காரன் அந்த பொட்டை தான் முதல்ல பிளாக்கே பண்ணி இருக்கா. அந்த பொட்டை தான் பிளாக்கே பண்ணிருக்கா. பிளாக் ட்ரிகர் பண்றான் நம்மள. சீ டேய் முதல்ல அன்பிளாக் பண்ணுங்கடா. இந்த பொட்டை வேலை பார்க்காம. சீ போடா டேய். ஸ்னைக்கர் நான் என்ன சொல்றேன், அன்பிளாக் பண்ணுங்கடா. அப்பதான் டிஎம்க்கு வர முடியும் அவன. சரி நீ ஆம்பளை தானே? நான் இரு ஸ்னைக்கர், நீ ஆம்பளை தானே? அப்படிலாம் பேசாதீங்க, தப்புங்க தப்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு அதுல டவுட் இருக்கு. ஏதோ பெரிய ஸ்டிக்கர் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஏதோ பெரிய ஃபாலோவர் ஐடி வந்திருக்கு, விஜய் ட்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு ஐடி. சொல்லுங்க தம்பி. இல்ல அந்த ஃபாலோவரை முதல்ல இந்த தம்பி கூட பேச சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம கூட பேசணும். இல்ல இருக்கடா, சும்மா ஸ்டிக்கர் இருக்கீங்களா? இல்ல போயிட்டு நான் தான் ரிமூவ் பண்ணி விட்டேன். விஜய் ட்ரெண்ட்ஸ். ஓகே. வேலை இருக்குப்பா, சொல்லுப்பா. நேரம் மணி 10:30 ஆயிடுச்சு. 10:45 ஆயிடுச்சு. ஸ்டிக்கர்ஸ் நீங்க எங்க போயிட்டாரா? விஜய் ட்ரெண்ட்ஸ் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இல்ல ஸ்டிக்கர் இல்ல ப்ரோ, போயிட்டாப்ல. இல்லையா விஜய் ட்ரெண்ட்ஸ்? எப்ப நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. எனக்கு கேக்குது. விஜய் ட்ரெண்ட்ஸ் பேசுங்க. விஜய் ட்ரெண்ட்ஸ் மைக்ல இருக்கீங்க. மைக் பேசுங்க. இப்படிதான் அவரை விட்டுருங்க, கீழே இறக்கி. அரசியல் களம் அது பாத்துக்கலாம். இவன் ஆன்லைன்ல தானே அபியூஸ் பண்றான். உங்ககிட்ட பேசணும். ஒரு வார்த்தை நான் அபியூஸ் பண்ணனா? ஒயிட் பியர் மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பண்ணனா? இல்ல கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி ரஜினி பொண்ண என்ன வார்த்தை சொல்லி திட்டினப்ப? என்னடா வார்த்தை சொல்லி திட்டின மயிறு? அன்மியூட் பண்றேன். அவர்கிட்ட ஒண்ணானு பேசுறேன். ராக் கிட்ட பேசுறேன். நான் ஏதாவது அபியூஸ் பண்ணா? நீங்க பண்ணாதான் பண்ண. ரெக்கார்ட் இருக்குது. ஒயிட் பியர் உன்னை திட்டுனா நீ ஒயிட் பியர் திட்டு. என்னத்துக்கு நீ ரஜினி பொண்ணு பேர் இழுத்த? என்னத்துக்குடா இழுத்த? பைலாவ மேல ஷேர் பண்ண வக்குமயிர் இல்ல. நல்ல கேள்வி. விஜய் ஃபேன்ஸ் தெளிவா கேட்டு பேசு. சும்மா அப்ப விஜய் ஃபேன்ஸ் வந்து பேசணும். என்ன மயிருக்கு ரஜினி பத்தி ரஜினி பொண்ணு இருக்கிற எழுத்தீங்க? நீ என்ன சொன்ன? நீங்க ஆம்பளை இருந்தா போடுன்னு. அப்ப நாங்க ஆம்பளை நாங்க போட்டோம். அப்ப நீங்க எல்லாம் 9 தான் நான் கேட்டேன். 9 தப்பான வார்த்தை எல்லாம் கிடையாது. நீ சொன்னதுதான் நான் சொல்றேன். நீ ஆம்பளை இல்லன்னு கணக்கு போடலன்னா இன்னும் நீ போடல. படி மேல இருக்கிறத படி. ஃபுல்லா 3 பேஜ்ல இருக்கிறத படி. பைத்தியக்கார நாயா போடுறா ஃபர்ஸ்ட். பாத்துக்கோங்க பேக் பைப்பர். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? அபியூசர்ஸ். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வினோத், நீங்க போட்டீங்கன்னா வாழைப்பழ காமெடி மாதிரி போயிட்டு இருக்கா. பைலாவை படிப்போம். அது இல்லைன்னா நீங்க என்னை கூப்பிட்டு டாரா கிளிங்க உங்க ஸ்பேஸ்ல அபியூஸே பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன். போடுங்க. ஃபர்ஸ்ட் ரஜினியோட லெட்டர் தான் படிப்போம். இங்க இருக்கிற 2 ரஜினி ரசிகர்ல பகச்சிக்கிட்டு உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இவங்களே நான் பகச்சிக்கிறேன். ஜிப்சி வந்திருக்காரியா? இல்லையா? ஒரு நிமிஷம். இல்ல எப்படி மடைய திருப்பினாலும் சரி, நீ மேல ஷேர் பண்ணாலும் வேற எதுவும் நீங்க ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அலப்புறையை கூட்டினாலும் சரி, இன்னைக்கு நீங்க பைலாவை ஃபர்ஸ்ட் போடுங்க. போட்ட உடனே அந்த லெட்டரை நான் வாசிக்கிறேன். நான் ஸ்பேஸ் நீங்க ஏன் வாசிக்கிறீங்க? ரஜினி ஃபேன் தானே 2 நாளா கேட்டு கதறிட்டு இருந்தாங்க. படிக்க சொல்லுங்க. இங்கே தோசை திருப்புறீங்க. உங்க பிரச்சனை மேலதான் இருக்குது. படி. அது கண்ணும் தெரியாது. படி. மேலதான் இருக்கு. நீங்க போட்டாதான் கூட படிக்க முடியும். படிச்சு காமிச்சோன்னா நான் போட முடியாது. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா இங்க இருக்கவங்க எல்லாம் மடையனா இங்க. அப்ப உங்களுக்கு வேணுமா வேணாமா? அத நீங்க பதில் சொல்லுங்க. ஷேர் பண்றா மேல எங்கடா இருக்கு?
என்ன வேணுமா நரி போய் வேணாமா சொல்றியா? என்ன உங்கள்ட்ட எல்லாரும் வந்து எங்களை ஆளுங்க எங்களை வந்து நீங்க வந்தாதான் இங்க காப்பாத்த முடியும்னு சொன்னோமா? நீங்க தான் ப்ரோ சேவைக்கு வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தான் இறங்கி வரணும். என்ன ப்ரோ இந்த லாஜிக்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்லடா மாத்தி மாத்தி பேசுறதுனால நீ தான் மொல்ல மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் மொல்ல மாதிரின்ற தாட்டு தான் வரும். புரியுதா? இவனுக்கு வந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டானுங்க, மாத்தி மாத்தி தப்பிப்பானுங்க, இல்ல வினோத் மாத்தி ஓடுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் மொல்ல மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க கீழே இருக்கவங்க. பேர் வினோத் ப்ரோ. நான் ஸ்பீக்கர் வாங்கினாலுமே லிசனர்ல தான் இருந்தேன். ஏன்னா நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். நான் தேவையில்லாத ரொம்ப அரசியல் அறிவு கிடையாது எனக்கு. நானே வாக்குமூலம் கொடுக்குறேன். ஆனா எனக்கே பச்சையா தெரியுது ப்ரோ நீங்க உருட்டுறீங்க. நான் அதான் இங்க பிரச்சனை. மொல்ல மாதிரின்ட்டு இல்ல அது நான் சொல்ல மாட்டேன். அது அவர்கிட்ட மரியாதையே பேசுறாரு. நான் சொல்லிக்கிறேன். இல்ல இன்னும் தேடிக்கிட்டு இருக்காப்ல, பைலா எடுத்துட்டு வருவாரு. அதுக்குதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. இல்ல யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. தான் போவார். அவர் எடுத்து போட்டு தான் இப்ப கீழே இருக்குவார். யாரும் கிண்டல் பண்ணாதீங்க தயவு. பைலா இவர்தான் எழுதுறாரா? இல்ல மேல ஆல்ரெடி ஒருத்தர் எழுதிட்டாரு, அத படிங்க. அதுக்கப்புறம் நான் இல்லைங்க எங்கெங்க போறாரு. சச்சின் மாதிரி இறங்கி ஓடுற போறாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. சச்சின் மாதிரி இறங்கி ஓடுற போறாருங்க. இல்ல வினோத் ப்ரோ, நான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தரேன். சப்போஸ் யாரோ இப்ப தமிழ்நாடு கீழ யார் திட்டுறாங்க, யாரோ இப்ப ஏதோ சொன்னாங்க. யாரு வினோத்? ஒரே நிமிஷம் வினோத், கோச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்போஸ் நீங்க பைலாவை ஷேர் பண்ணி இங்க இருக்க ரஜினி சீரே அந்த லெட்டரை படிக்கலன்னா நான் உங்களுக்காக இவங்களே எடுத்து பேசிட்டு இருக்கேன் வினோத். அது உங்களுக்கு புரியல. சப்போஸ் அந்த ரஜினி லெட்டரை இங்க இருக்க ரஜினி சீரை படிக்கலாம், இந்த 5 ஐடியும் நான் உங்களுக்காக ரிப்போர்ட் பண்றேன், பிளாக் அடிக்கிறேன், ரிப்போர்ட்டே அடிக்கிறேன் நான். நீங்க லெட்டரை மட்டும் பைலாவை மட்டும் என்ன ப்ரூவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல நீங்க பைலாவை கொடுக்காம நீங்க ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா உட்காந்து? அதான் நீங்க பிரச்சனையே. நான் இதை பேசவே வேணாம்னு நினைச்ச பச்சையா தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல மண்டை கேக்குறேன். சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் வெறும் கிளிக் பண்ணா வந்துரும் ப்ரோ. அத படிங்க. நீங்க படிக்க வந்துட்டு இல்ல படிங்க வினோத். இது என்ன இதுவா வினோத்? படிக்க வரும்னா என்னன்னு புரியல. இட்லியா சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட இன்னொரு இட்லி. இல்ல படிக்க மாட்டேங்கிறீங்களே. இட்லி இல்ல இப்போ ஆயிடுச்சு, டின்னர் டைம் ஆயிடுச்சு. படிங்க, அதை சீக்கிரம் படிங்க. தலைவர் என்ன பேசுறாரோ அதை படிங்க. ரஜினியை பத்தி கேட்டீங்க, கபிலன் வந்து ஷேர் பண்ணிட்டாரு மேல. இப்ப நாங்க வந்து பைலாவை பத்தி கேக்குறாங்க. இப்ப பைலாவை நீங்க ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஷேர் மட்டும் பண்ணுங்க. நான் கபிலனையே படிக்க சொல்றேன், படிக்க வைக்கிறேன். பேஸ்புக்கமே நான் வரல. முடிஞ்சு போச்சு, போடுங்க. நான் பேசவே வேணாம்னு நினைச்சேன். ஒரு மாதிரி மண்டை சூடாயிட்டு. நீங்க போடுங்க, பைலாவை மட்டும் போடுங்க. வேற எதுவும் பண்ண. இதுதான் ஆரோக்கியமான டிபேட்டுக்கு வந்து ரெடி பண்ண முடியும். நீங்க அவரு போட்டாரு, கபிலனே போட்டாரு, ஓசே போட்டாரு. இப்ப நீங்க வினோத் நீங்க பைலா போடுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. நீங்க போட்டாச்சு, நீங்களும் போடுங்க. அப்புறமா இங்க இருக்க ரஜினி சீரே படிச்சு காட்ட வைப்போம். போடுங்க, ஃபர்ஸ்ட் போட மட்டும் போடுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கீங்களா ப்ரோ? அவர் இருப்பாரு, பைலா இல்லையே. வினோத் உங்களுக்கு புரியல. நான் இங்க எத்தனை பேரை உங்களுக்காக பகைச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என் எஃபோர்ட்டுக்கு மரியாதை கொடுங்க வினோத். இத்தனை பேரையும் அவர் ஹோஸ்ட் ஸ்பேஸுக்கே வந்து அவருக்கே நான் எதிராக கம்பு சுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. அப்ப யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுறேன்னு. நாங்க கூட வினோத்துக்கு தான் சப்போர்ட். அவ்வளவுதான். தீபம் அணைந்தது, முடிஞ்சிருச்சு. இல்லன்னு சொல்லிட்டு போங்களாண்டா. அவ்வளவுதான், தீபம் அணைந்ததுன்னு. 4 வருஷமா படிக்கிறானுங்க இன்னும் உட்காந்து. இல்ல நான் தயவு செஞ்சு இல்ல ரேக் தான் பேசுறாங்க. தயவு செஞ்சு அபியூஸ் மட்டும் பண்ணாதீங்க. அதை அபியூஸ் பண்ணோம்னா இறங்கி ஓடுவாங்க. இவங்க அபியூஸ் பண்ணாங்க. அதாவது தயவு செஞ்சு ஏங்க என்னமோ என்ன தனிப்பட்டு சொல்றீங்கன்னா நான் என்னமோ யாரு இருந்தாலும் சரி ரேக்கே கோச்சிக்காதீங்க. நான் யாரையும் தனிப்பட்டு சொல்ல, மொத்தமா சொல்றேன். ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், இறங்கி ஓடுவாங்க. போயாச்சு. இட்ஸ் கான். இல்ல வராப்லையா இல்லையா? போயிட்டாரா? முடிஞ்சு போச்சு, தீபம் அடைந்தது. சீக்கிரம் படிங்க யாராவது. அட நீங்க போடுங்க. என்ன ப்ரோ என்னமோ இந்த வாழு போட காமெடிமே, ஆம்பளையா இருந்தா நீ நில்றா, ஆம்பளையா இருந்தா நீ நில்றான்னு 2 பேருமே நின்னுட்டே இருக்க வேண்டியதான். போடுங்க, போட மாட்டேங்கிறீங்க நீங்க. நடுவுல நீங்க இவ்வளவு கவலைப்பட்டீங்க தெரியல. இல்ல நெகோஷியேஷன் என்ன தெரியுமா? இல்ல வினோத், நெகோஷியேஷன்ஷிப்னா என்ன தெரியுமா? 2 பேருக்கும் காம்ப்ரமைஸா போறதுதான். ஆனா நீ அவரு போட்டாரு, நீங்க போடல. நீங்க போடலையே. நீங்க போட்டுல டிமாண்ட் வைக்கணும். இல்ல நீங்க போட்டுல டிமாண்ட் வைக்கணும்.
நீங்க போட்டு டிமாண்ட் வச்சீங்கன்னா பரவாயில்ல. என்ன நீங்க ப்ரோ போடாமே போட்டு டிமாண்ட் வேணா எனக்கு புரியல. எப்படி இது? நான் காசுலாம் கொடுத்துருவோம், நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணா எப்படி இது? ஐயோ என்னையா இது? அவங்க வந்து நீங்க கேட்டீங்க, ஓஸ்டே போட்டாரு. நீங்க வினோத் நீங்க வந்து தாவேகா நானும் கட்சி அதே இதுதான் தான் சொன்னேன். நான் வந்திருக்கீங்க. இப்ப மாத்தி பேசல. நீங்க ஃபர்ஸ்ட் நான் போடுங்க, அதுதான் மேல சொன்னேன். போடுங்க. போடுங்க யார் படிக்கிறாங்களோ போட்டாங்க. படிச்சுக்கிட்டோம். இல்லன்னா நான் சொல்லல. அது படிங்கன்னு இப்போ இல்லைங்க ரெண்டு வினோத். இல்ல 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 பேக் 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 படிக்கிறேன். ஒரு நிமிஷம் நீ வந்து என்ன சொன்ன? நீ வந்து மேல வந்து ரஜினி சார் போட்டிருக்கிறத போடுங்க. போடுறேன்னு சொன்னேன். கரெக்ட். ஆமா இப்ப படிங்க. அடுத்த டிமாண்ட் நீ பேசக்கூடாதுல்ல. அடுத்த டிமாண்ட் நீ பேசக்கூடாதுல்ல. நீங்க டிமாண்ட் வைக்கணும்னா சொல்றத நீங்களும் செய்யணும். ஒன்னொன்னா செய்ய டிமாண்ட் நீங்க செய்யாமலே டிமாண்ட் ராக்கே நல்லா கேட்டுக்கோ. இதே மாதிரி சச்சின் வந்து மேல போட்டதுக்கு இது நீயே டைப் பண்ண, அதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு இப்ப படிக்கிறதுக்கு என்ன? தலைவர் என்ன சொன்னாரோ தானே படிக்க சொன்ன. அதுல ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? டேய் சச்சின் அடிச்சதுக்காக இப்படி கதறிக்கிட்டு இருக்க? இல்ல ஒரு நிமிஷம் இரு. இப்போ உனக்கு என்ன இல்ல பைலாவை வந்து இப்ப நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீ போடணும். அதை போடுறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும். நான் ஒரு டிமாண்ட் வைப்பேன். நீங்க அந்த லெட்டர் பேட மேல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க படிங்க. என்ன டைம் வாங்குறியா? டைம் வாங்குறாங்க. டைம் கேக்குறானுங்க. கரெக்ட்டா? ரிட்டையர்மென்ட் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் நான் மேல என்ன போட்ட ரிட்டையர்மென்ட் மாதிரி. லெட்டர்? யாரு? ரஜினியா ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துட்டு இங்க சினிமா விட்டு அடுத்து போனாரு. வராமையே ரிட்டையர் ஆனாரு. அத நீ படி, உனக்கு தெரிஞ்சிரும். நீ அத படிய நீனு. இதோட எனக்கு ஒண்ணு புரியல. நீ கேட்ட ப்ரூஃபை நான் மேல ஷேர் பண்ணிட்டேன். நீ ஷேர் பண்ணிரு. அப்புறம் படிப்போம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. படி பைலா. இல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படிப்போம். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படிப்போம். நீ முதல்ல ஷேர் பண்ணு. அது சரிப்பட்டு வராதே. ஏன் பயமா இருக்கா? இருந்தாங்கன்னா பைலா கட்சிக்கு எங்க பைலா? உன் கட்சிக்கு எங்க இருக்கு பைலா? உன் கட்சிக்கு எங்க இருக்கு பைலா? உன் கட்சிக்கு எங்க இருக்கு பைலா? நீங்க என்னமோ இஷ்டத்துக்கு டிமாண்ட் வைப்பீங்கன்னா ஒரு டிமாண்ட் வச்சீங்க, நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. அப்ப நீங்க வைங்க வினோத். எப்படி கேட்டேன்னா 20 நிமிஷம் ஆச்சு. சரி இப்ப நீங்க அரை மணி நேரம் ஆக்கிட்டீங்க. ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க உங்களுக்கு சர்வர் இல்ல எனக்கு இவன் வந்து இல்ல நானும் அரை மணி நேரமா பேசல. நீங்க என்ன சொன்னீங்க நான் சொல்றேன். பைலாவை ஷேர் பண்ண வக்கு இல்லனா இல்ல என்ன படி நீங்க படி. கபிலன் ஒரு செகண்ட் இருக்குங்களா? இல்ல நான் அரை மணி நேரமா இருக்கேன் இந்த ஸ்பேஸ்ல. 1/4 மணி நேரம் ஆச்சு மேல வந்து. நீங்க ஒவ்வொரு டீம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அந்த இது போட சொன்னீங்க, ரஜினி பத்தி ஒரு இது போட சொன்னீங்க, போட்டாச்சு. அப்ப சொல்லி நீங்க படிச்சு காமிக்கணும்னு. அடுத்த டிமாண்ட் ஏன் போறீங்க? இப்ப சொன்னா செய்ய மாட்டீங்க. அடுத்த டிமாண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க சொல்றத செய்யறதுக்கு என்ன அடுத்த டிமாண்ட் புடவை கட்டறா வினோத், புடவை கட்டறா வினோத், புடவை கட்டறா. நாங்க சொல்றோம் புரியுதுங்களா? நாங்க ரிட்டையர் ஆகி ஓடல. சரிடா புடவை கட்டறா. ரிட்டையர் ஆகாத புடவை கட்டு. ஒயிட் பியர் இல்லையா? ஒயிட் பியர் பேசுறா. ஒரு நிமிஷம் இருங்க. எங்கடா ரிட்டையர்ட் ஆனாரு? எதுல ரிட்டையர்ட் ஆனாரு? நீ படி. மேல இருக்கத ஏன் படிக்க மாட்டீங்கறீங்க? அழுதுட்டு இருக்கீங்க. 8 பேர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களே. கதறிட்டு இருக்கானே. சரி உனக்கு படிக்க தெரியான்னு சொல்லு. நான் படிக்கல. எனக்கு தமிழ் படிக்க தெரியான்னு சொல்லு. நான் படிக்கிறேன் பாரு. காப்பர் சல்ஃபேட். அது தமிழா? பைத்தியமேட்டானே. தமிழா? அது ஒண்ணுதான் தெரியுமா? அது தமிழாடா? இல்லப்பா நான் இதெல்லாம் ட்ரிகரிங் வாட்ஸ்அப் நோட்ஸ் எடுத்து வந்து கதறிட்டு இருக்கான் போல. நான் ஒரு தமிழ் படிக்கிறேன் கேக்குறியா? தமிழக வெற்றி கழகம் இக்க நான் விட்டேன் பாத்தியா? பிழைன்னு சொல்றா? இல்ல நீ இப்படிலாம் கேட்டா பிழைன்னு சொல்லு. யார் அது? பிழைன்னு சொல்லு. மத்தியஸ்தம் பண்ணாரு பேக் பைப்பர். இப்படிலாம் கேட்டா எப்படி கிடைக்கும்? டேய் அவங்களுக்கு வேணான்னு புரியுதா? இப்போ இல்லடா உனக்கு இல்லடா அவங்க கேக்கும்போதே நீ குடுக்கீங்கடா டம்மி. அதான் ரஜினி சார் இதோட பைலான் கேக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில மேல இருக்கு பத்தியா ரிட்டையர்மென்ட் லெட்டர். அதுதான் டேய் அது உனக்கு தான் வரக்கூடாது பைலாங்கற வார்த்தை. நீ அவங்க கதறனால நாங்க பேசோடா. அடி பண்ணாதே. ரெண்டு பேர் இது பேர் லாரியில நாய் அடிபட்ட மாதிரி கத்துறானுங்க பேர். மியூட் போடு. சரிடா உங்க அண்ணனை தான் லாரி வச்சு அடிக்கிறேன்னாங்க. நீங்க அபியூஸ் பண்ணீங்கன்னா இங்க திருப்பி பண்ண தெரியும் வினோத். மரியாதையா தான் கேக்குறேன். என்ன அபியூஸ் நீ பண்ணீங்க சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றேன். வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு உன் கட்சியோட பைலாவை மேல ஷேர் பண்ணு. ப்ரோ கண்ணாடி பார்த்து பேசிட்டீங்க. டக்குன்னு மேல இருக்கறத படிங்க. இல்லங்க நானும் நீங்களும் கண்ணாடி பத்தி பேசிட்டீங்க. பைலாவை மட்டும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல ரஜினி லெட்டர் படிச்சிடலாம். சூப்பரா படிச்சிடலாம். நான் முதல்ல அத படிச்சிட்டு அடுத்து உங்க பைலா படிக்கிறேன். வேணாம்னா கைஸ் ரெண்டு விஷயம். ஒண்ணு பால்வாடி பசங்களை நீங்க இவ்வளவு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்து படின்னு சொல்றது தப்பு. ஒண்ணு சரிங்களா? இன்னொன்னு ஷக்கிலா ஆம்பளை ஷக்கிலா கிட்ட போய் பைலாவை கேக்குறது இன்னொரு தப்பு. நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஷாலினி கிட்ட கேட்டா உடனே கரெக்ட். ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் ஜிப்சி ப்ரோ இவன் பாருங்க. ஆம்பளை ஷக்கிலான்னு சொன்னது பிஸ்மி. ஒரே நிமிஷம் என்ன சொன்னீங்க? இல்ல வினோத் நீங்க என்ன சொன்னீங்கங்கறத கொஞ்சம் என் காது போட ஒரே வாட்டி சொல்லுங்க.
அதான் ப்ரோ இப்ப மேல இருக்கிறத படிச்சா அவங்க பைலா இல்லைங்க, வேணும்னு 2 நாள் ஜிப்சி முட்டி சொன்னதுக்கு ஒண்ணு போட்டுட்டு சொன்னீங்க. பேர் முட்டி ஜிப்சி போட்டுட்டு சொன்னதுக்கு இருக்காங்க. ஒண்ணு சொன்னீங்க. அத சரிங்களா? சொல்லுங்க. ஜிப்சி சொன்னதுக்கு ஒண்ணு சொன்னீங்களா? அத சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரோ திருப்பி சொல்லுங்க, அப்படியே நான் சொல்றேன். சரி ஜிப்சி சொல்லு. ஜிப்சி என்ன சொன்னாரோ சொல்லு. பால்வாடி பசங்கள இந்த மாதிரி 3 பேஜ் கொடுத்து படிக்க அடுத்தது சொன்னா எப்படி சொல்லுவாப்ல. படிப்பாங்க? அடுத்தது ஆம்பள ஷக்கீலா அப்படின்னு பிஸ்மி சொல்லிருந்தா போல. அப்ப அவர்கிட்ட பிஸ்மின்ற போய் பைலா வார்த்தையே வரலையே, கேக்குறீங்களே. ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப பிஸ்மின்ற வார்த்தை வரல, நான் சொன்ன பிறகு பிஸ்மி சொன்னான்னாரு. அட எப்ப நீ அதுக்கு அவசரப்பட்டிய? அடுத்த பாயிண்ட் இல்ல அடுத்த சாக்கு அப்புறம் பிடிக்காதீங்க. அவசரப்பட்டனா நீ அவ்வளவுதான். அவசரப்பட்டிய? ஏன் உனக்கு அவசரம்? பொறுமையா இரு, வினோத் பொறுமையா இரு. ராக் மைக்கு எக்கோ இப்ப அடிக்குது. சொல்லு. பதில சொல்லுங்க. அதுக்கு கேள்வி அவர் ஒண்ணு ஓகே, கேட்டாரு, அதுக்கு நீங்க ஒண்ணு இப்ப சொன்னீங்க. தெளிவா இப்ப கேள்வி சொல்றேன். கேட்டாரு, திருப்பியும் சொல்லுங்க. ஆம்பள ஷக்கீலா இப்ப இதுக்கு பதில் சொன்னா போதுமா? இருப்பா தெளிவா சொல்லிடுறப்ப இருப்பா தெளிவுபடுத்திடுறேன். ரெக்கார்டிங் சொல்லிட்டு இருக்கேன். ராக் கொஞ்சம் இது போட்டுக்கோ. ராக் மைக் மியூட் போடுங்க. ஆம்பள ஷக்கீலா அப்படின்னு பிஸ்மி சொன்னா போல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பைலா கேக்குறீங்களே, இது நியாயமானு கேட்டேன். இன்னொன்னு பால்வாடி ஒரு பிள்ளை கிட்ட போயிட்டு 3 பேஜை படிக்க சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்டேன். கரெக்டா? இப்ப சொல்லு. நான் படிக்க சொன்னது ரஜினி ஃபேன்ஸ். உங்கள தான் கேக்குறேன். காரி துப்புறான் பாரு ஒரு ரஜினி ஃபேன். நானும் அதே ரஜினி ஃபேன்ஸ் தான் கேக்குறேன். ஒரு பால்வாடி விஜய் ஃபேன் கிட்ட போய் படிக்க சொல்றீங்களே, ரஜினி ஃபேன்ஸ் அவனுக்கு மைக் ஆன் பண்ணாதயா, உன் மைக் எக்கோ அடிக்குது. அவனுக்கு தான் படிக்க தெரியலன்னு சொல்ல. வினோத் இருடா. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்கள், எனது அன்பான வணக்கம் கூறி ஜனவரி கட்சியில் தொடங்குகிறேன் என்று அறிவித்து மருத்துவர்களின் அறிவுரையும் மீறி அண்ணாத்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஹைதராபாத் சென்றேன். கிட்டத்தட்ட 120 பேர் கொண்ட படக்குழுவினர் தினமும் கொரோனா பரிசோதனை செய்து ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்தி முகக்கவசம் அணிவித்து மிகவும் ஜாக்கிரதையாகவும் படப்பிடிப்பை நடத்தி வந்தோம். இவ்வளவு கட்டுப்பாடும் இருக்கும் 4 பேருக்கு கொரோனா இருக்கிறது என்று தெரிய வந்தது. உடனே இயக்குநரை படப்பிடிப்பை நிறுத்தி எனக்கு உட்பட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்வித்தார். எனக்கு கொரோனா நெகட்டிவ் வந்தது. ஆனால் எனக்கு இரத்த கொதிப்பில் அதிக ஏற்றத்தாழ்வு இருந்தது. மருத்துவ ரீதியாக எக்காரணத்தை கொண்டும் எனக்கு இந்த கொதிப்பில் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அது என்னுடைய மாற்று சிறுநீரகத்தையும் கடுமையாக பாதிக்கும். ஆகையால் என்னுடைய மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவர்களின் மேற்பார்வையில் 3 நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருக்க நேரிட்டது. என் உடல்நிலை கருதி தயாரிப்பாளர் திரு கலாநிதி மாறன் அவர்கள் மீது உள்ள படப்பிடிப்பை ஒத்திவைத்தார். இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு இழப்பு, பல கோடி ரூபாய் நஷ்டம். இவை அனைத்தும் காரணம் என்னுடைய உடல்நிலை. இதை ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறேன். நான் கட்சி ஆரம்பித்த பிறகு ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டும் பிரச்சாரம் செய்தால் மக்கள் மத்தியில் நான் நினைக்கும் அரசியல் எழுச்சியை உண்டாக்க தேர்தலில் பெரிய வெற்றி பெற முடியாது. இந்த யதார்த்தத்தை, அரசியல் அனுபவத்தை வாய்ந்த யாரும் மறுக்க மாட்டார்கள். நான் மக்களை சந்தித்து கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்துக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து வேண்டியிருக்கும். 120 பேர் கொண்ட குழுவையே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு நான் 3 நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க நேர்ந்தது. இப்பொழுது இந்த கொரோனா உருமாறி புது வடிவம் பெற்று 2வது அலையாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பேஜ். தடுப்பூசி வந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இம்யூனோ சப்ரசன்ட் மருத்துவர்களை சாப்பிடும் நான் இந்த கொரோனா காலத்தில் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தின் போது என் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டால் என்னை நம்பி என் கூட வந்து என்னுடன் அரசியல் பயணம் மேற்கொண்டவர்களும் பல சிக்கல்களையும் பல சங்கடங்களையும் எதிர்கொண்டு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன். நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி இப்பொழுது நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் 4 பேர் 4 விதமாக என்னை பற்றி பேசுவார்கள் என்பதற்காக என்னை நம்பி என் கூட வருபவர்களை நான் வழிகேடாக ஆக்க விரும்பவில்லை. ஆகையால் நான் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அறிவிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த முடிவை ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கும் நான் கட்சி ஆரம்பிப்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதை என்னை மன்னியுங்கள். மக்கள் மன்றத்தினர் கடந்த 3 ஆண்டுகளாக என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்துடன் நேர்மையுடன் கொரோனா காலத்திலும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வீண் போகாது, அது புண்ணியம் என்றும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தான் நான் உங்களை சந்தித்த போது நீங்கள் எல்லாரும் ஒரு மனதாக உங்கள் உடல் நலம் தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சம்மதமே என்று சொன்ன வார்த்தைகளை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் தலைவணங்குகிறேன். ரஜினி மக்கள் மன்றம் என்றும் போல செயல்படும். அடுத்த பேஜ். 3 ஆண்டுகளாக எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்தாலும் என்னை ஆதரித்து முதலில் உங்கள் உடல்நலத்தை கவனியுங்கள், அதுதான் எங்களுக்கும் முக்கியம் என்று அன்புடன் கூறிய மிக மதிப்புக்குரிய தமிழர் மணியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டுக்கொண்டதற்கு ஒரு பெரிய கட்சியில் பொறுப்பான பதவியிலிருந்து விலகி என் கூட வந்து பணியாற்ற சமயத்த மதிப்புக்குரிய அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். தேர்தல் அரசியலுக்கு வராமல் மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன்.
நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் அரசியலுக்கு வராமல் மக்களுக்கு நான் என்ன சேவை செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன். நான் உண்மையை பேச என்றுமே தயங்கியதில்லை. உண்மையும் வெளிப்படையும் தன்மையும் விரும்பும் என் நலத்தில் அக்கறையுள்ள என் மேல் அன்பு கொண்டு என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக தமிழக மக்களுக்கு என்னுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ் மாடு, ஜெய்ஹிந்த். அன்புடன் ரஜினிகாந்த். இப்ப நீ வந்து உன்னுடைய இப்ப நான் படிச்சுட்டேன். இப்ப நீ என்ன பண்ற, உன்னுடைய பைலாவை மேல ஷேர் பண்ற. இப்ப நான் இதே மாதிரி நான் படிக்கிறேன் ப்ரோ. சும்மா இருக்குன்னா அதுக்காக இப்பலாமா பண்ணுவீங்க? இப்ப மேல ஷேர் பண்ற மயிரா, நீ உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா, உனக்கு உண்மை திராணி இருந்தா, வக்கு சோத்துல சோறுதான் திங்கிற அப்படின்னா மேல ஷேர் பண்ணல. கபிலன் ஒரு தற்கூரியா ஏத்தி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? அவன் என்ன பண்ணுவான்? விடுங்க. ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்டா லூசு புண்டை, இவ்வளவு நேரம் இருந்தாலும் பைசா இதே ஒரு லூசு புண்டை, இது ஒரு லூசு புண்டை. கொட்டை இல்லாத பொட்ட வினோத், இவ்வளவுதான்டா நீங்க. கொட்டை விஜய், பொட்ட விஜய், பொட்ட வினோத், இல்ல இல்ல இருங்களா கொஞ்சம் இருங்களா. குடும்பம் பொட்ட வினோத் டிவிக்கு கொஞ்சம் இருங்களா. இல்ல இல்ல இப்போ ஒண்ணு இல்ல, விஜய் இழுத்து தெருவுல இழுத்து தேர விட்டு போற மாதிரி இருக்கு. விட்டு போற மாதிரி இல்ல. ஒரு நீங்க படிச்சிருந்தீங்களா பிரச்சனையே இல்ல, இல்ல நீங்க போட்டிருந்தா கூட பிரச்சனையே இல்ல. இப்ப விஜய தெருவுல இழுத்து விட்டு போற மாதிரி இருக்கு. சொன்னீங்க விஜய்க்கு வந்து மடக்கு மடக்குன்னு எங்க கிட்ட வாங்கி குடிச்ச மாதிரி இருக்கும். மடக்கு மடக்குன்னு கக்கூஸ் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். போயிடு, வாங்கி குடிச்சு கிளம்பிடு, நிக்காத. பட்ட வினோத் ஓடணும். தூக்கையா பயப்படுறியா? ஏன் விடாமுயற்சி ஓடவா? பட்ட வினோத் டிவிக்கு, பட்ட வினோத் டிவிக்கு, பட்ட வினோத் டிவிக்கு. ஒக்கால ஓலி எவ்வளவு அரை மணி நேரமா உனக்கு மரியாதை கொடுத்தேன். படம் போய் பாரு. பட்ட விஜய், பட்ட விஜய் ஃபேன்ஸ், பட்ட விஜய் வினோத், எவ்வளவு நேரம் பட்ட விஜய் ஃபேன்ஸ், பட்ட விஜய் ஃபேன்ஸ், மயிரை புடுங்க போனாடா அவன். ஒக்கால ஓலி ஷேர் பண்ற பட்ட விஜய் ஃபேன்ஸ். போயிட்டு பைலா கேக்குறீங்களா? அரை மணி நேரமா இங்க என்ன பேசணும் பைத்தியமாடா. ஷேர் பண்றானா கபிலன் சொன்ன நீங்க ஷேர் பண்ணாதீங்க, நீங்க கேட்கல. மாத்தி திட்டுகிறீங்கடா லூசுங்களா. பட்ட விஜய் ஃபேன்ஸ், செருப்படியிலே உட்கார்ந்தத டாப். பட்ட விஜய் ஃபேன்ஸ், அபியூசரை எப்படி ட்ரீட் பண்ணனுமோ. ஹாய் பட்ட விஜய் ஃபேன்ஸ், எல்லாருக்கும் பெல்ட் அடி தான் விழும். ஹாய் பட்ட விஜய் ஃபேன்ஸ், புடவை கட்டிக்கோங்க, புடவை கட்டிட்டு வந்து வாக்கு கேளுங்க. பட்ட விஜய் ஃபேன்ஸ், குடிஞ்ச மாதிரி குனிங்க. பட்ட விஜய் ஃபேன்ஸ், பட்ட வினோத், பட்ட வினோத், பட்ட வினோத் செல்லக்குட்டி, பட்ட வினோத், பட்ட வினோத் எவ்வளவு ஊம்பினாலும் ஊம்பிட்டே இருக்கேன். பொட்ட வினோத், ஆம்பளடா வினோத். நீ சொன்னதை நான் மேல படிச்சுட்டேன். நான் ஆம்பளை, நீ ஆம்பளை அப்படின்னா உன் கட்சியில யாராவது ஒருத்தன் ஆம்பளை அப்படின்னா மேல பைலாவை ஷேர் பண்ணி, நீ பைலாவை மேல ஷேர் பண்ணி, நீ பைலாவை மேல ஷேர் பண்ணிட்டு பேசணும். அதெல்லாம் இல்ல.